தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுக்க மாநில அரசால் நடத்தப்படும் செட் தேர்வு எப்போது நடத்தப்படும் என கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே உதவி பேராசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படாமல் உள்ளனர். இந்நிலையில் 4000 உதவி பேராசிரியர்கள் பணி நியமனங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்டு ஏராளமானோர் விண்ணப்பித்தனர். இதைத் தொடர்ந்து தேர்வர்கள் இதற்காக தயாராக இருந்தபோது 2 முறை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் உதவி பேராசிரியர் பணி நியமன தேர்வுக்காக காத்திருந்த தேர்வர்கள் மிகுந்த ஏமாற்றத்துக்கு ஆளாகினர். இந்நிலையில் உதவி பேராசிரியர்கள் நியமன போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆசிரியர் வாரியம் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த முறையாவது ஸ்டாலின் ஆட்சியில் உதவி பேராசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு முறையாக அறிவிக்கப்பட்டு சொன்ன தேதியில் நடத்தப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் நடந்து சென்ற பெண் காவலரின் செயினை பறித்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறியுள்ளதை மீண்டும் பறைசாற்றியுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் 25 வயது பெண் காவலர் பணி முடிந்து இரவு 11:30 மணியளவில் பழவந்தாங்கல் மின்சார ரயில் நிலைய நடைமேடையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த இளைஞர் திடீரென பெண் காவலரை கீழே தள்ளி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளார். இதில் பெண் காவலர் கூச்சலிட்ட போது கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பியோட முயன்ற இளைஞரை சக பயணிகள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பற்ற மாநிலமாக விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தில் 20 இடங்களில் 17 வயது சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் நடைபெற்றுள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை தோலுரித்து காட்டியுள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் தாய் தந்தையை இழந்த 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்து வைத்த தாத்தா பாட்டி மற்றும் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் அவரது பெற்றோர் ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு பகுதியில் 17 வயது சிறுமியை காதலித்த இளைஞருக்கு இரு வீட்டாரும் கோவிலில் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதுகுறித்த புகாரில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் அவரது பெற்றோர் சிறுமியின் பெற்றோர் ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திராவிட மாடல் ஆட்சி குழந்தை திருமணங்களை முன்கூட்டியே தடுக்க தவறி பிறகு கண் துடைப்பக நடவடிக்கை எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்னை உற்பத்தி பின்தங்கியதன் விளைவால் தற்போது ஒரு இளநீரின் விலை 50 ரூபாய்க்கு விற்கப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தில் பரவலாக ஆரோக்கிய மற்றும் தாகத்துக்கு பயன்படுத்தும் இளநீர் அவசர தேவையில் ஒன்றாக இருக்கும் நிலையில் தென்னை உற்பத்தி குறைந்திருப்பது பொதுமக்களை வெகுவாக பாதித்துள்ளது. அத்துடன் தென்னை சாகுபடி மற்றும் உற்பத்தி குறைந்து உயர்ந்திருக்கும் இளநீரின் விலை உயர்வால் உற்பத்தியாளர்களுக்கு மிதமான லாபமே கிடைக்கும் நிலையும் உள்ளது. மேலும் இளநீர் விலை 50 ரூபாய்க்கு விற்கப்படுவது தென்னை உற்பத்தியை தமிழகத்தில் மீட்க முடியாத நிலையை எடுத்து காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.